வணக்கம் ஜோதிட அன்பர்களே, 2024 மாசி மாத ராசி பலன்கள். கடக ராசி. கடக ராசிக்கு இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் 10ஆம் இடத்தில் இருந்து மாதம் ஆரம்பிப்பதால் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கலவையான பலன்களை தரும் மாதமாக இருக்கும். சில இடங்களில் சாதகமான பலன்களை பெறுவீர்கள், ஆனால் சில இடங்களில் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். உங்கள் முடிவெடுக்கும் திறன் மேம்படும். உங்களின் திறமையை வெளிக்காட்ட வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் வேலையை விடாமுயற்சியுடன் செய்வீர்கள். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள். குடும்பத் தேவைகள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். பொருளாதார ரீதியாக நல்ல பலனை பெறுவார்கள். இருப்பினும் சில முக்கியமான பணிகளுக்கு செலவழிக்கும் முன் நீங்கள் சிந்திக்க வேண்டும், இல்லையெனில் உங்கள் நிதி சுமை அதிகரிக்கும். ஒவ்வொரு சவாலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பீர்கள். நீங்கள் அற்புதமான தன்னம்பிக்கையுடன் இருப்பீர்கள். அது உங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் சிறப்பாக செயல்பட வைக்கும். நம்பிக்கையுடன் இருப்பீர்கள். ஒவ்வொரு வேலையையும் மிகுந்த பலத்துடன் செய்து முடிப்பீர்கள். வேலையில் ஸ்திரத்தன்மை இருக்கும். பேச்சுவார்த்தைகளில் கவனம் தேவை. தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்கவும். புதிய விஷயங்கள் காரியங்களில் நிதானம் தேவை. புதிய முயற்சிகளை தவிர்க்கவும். சுக சௌகரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். காதல் உணர்வுகள் அதிகரிக்கும். சில விஷயங்களில் அதீதமான எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளவும். பொது விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். இருப்பினும் கலவையான பலன்களை பெறுவீர்கள். பொது விஷயங்கள் காரியங்களில் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்துடன் கோயில்களுக்குச் சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். சிலருக்கு பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் ஏற்படும். பயணங்கள் சோர்வாக இருந்தாலும் மன திருப்தியை தரும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் திதானித்து செயல்படவும். காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளில் சாதகமான தன்மை உண்டாகும். குடும்ப வாழ்க்கை. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் குடும்ப வாழ்க்கையில் அவ்வப்போது டென்ஷன் வரலாம். வீட்டில் சில விஷயங்களில் வாக்குவாதம் ஏற்படலாம். சில சமயங்களில் முக்கியமான வேலைக்காக குடும்பத்தை விட்டுச் செல்வீர்கள், ஆனால் குடும்பத்தில் நல்லிணக்கமும் இணக்கமும் இருக்கும். உங்கள் குடும்பத்தை சற்று அலட்சியப்படுத்துவீர்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் பிஸியாகி விடுவீர்கள் மற்றும் உங்கள் தொழிலுக்கு அதிக நேரத்தை கொடுப்பீர்கள். குடும்பத்திற்கு குறைவான நேரம் இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாகும். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள். பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் கலவையான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். தாய் தந்தையரின் உடல்நிலையிலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள். உடன்பிறப்புகளை பொறுத்தவரைக்கும் உடன்பிறந்தவர்களுடனான உறவுகள் சாதகமாக இருக்கும், ஆனால் அவர்கள் மனதில் சில விஷயங்களில் பிரச்சினைகள் இருக்கலாம். சகோதர சகோதரிகளின் நல்ல சகவாசம் உங்களுக்கு அவ்வப்போது கிடைக்குமானால் அவர்களுடன் அவ்வப்போது சண்டை சச்சரவுகள் வரலாம். சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து செல்லவும். கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்குச் சென்று வருவீர்கள். திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். குறைவான குடும்ப சவால்களுடன் உங்கள் உறவில் அதிக கவனம் செலுத்த முடியும் மற்றும் அதை மேம்படுத்துவதற்கான உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும். இது உங்கள் பரஸ்பர உறவை வலுப்படுத்தும் மற்றும் உங்கள் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடுவீர்கள். பேச்சுவார்த்தைகளில் மட்டும் கவனம் தேவை. திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். காதல் விஷயங்களில் நன்மை உண்டு. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள். பிள்ளைகள் வகையில் பெருமை சேரும். உங்கள் குழந்தைகளின் தேவையை பூர்த்தி செய்வீர்கள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. பிள்ளைகளின் பிடிவாதப் போக்கு மாறும். உங்கள் அறிவுரைகளை கேட்டு அதன்படி நடப்பார்கள். சிலருக்கு பிள்ளைகள் வழியில் பொருள் வரவுக்கும் வாய்ப்பு உண்டு. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள். நண்பர்கள் அனுகூலமாக இருப்பார்கள். அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும், ஆனால் மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள். கல்வியில் வெற்றி பெற நிறைய முயற்சிகள் எடுக்க வேண்டி வரும், ஆனால் மாதத்தின் பிற்பாதியில் கிரக நிலை மாற்றம் உங்களுக்கு சாதகமாக அமையும். கல்வியில் நல்ல வெற்றி கிடைக்கும். கல்வித்துறையில் நல்ல பலன்களை பெறுவீர்கள். உள்ளுணர்வு அறிவின் போக்கு உங்களில் அதிகரிக்கும். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள விரும்புவீர்கள். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற நல்ல வாய்ப்புகள் இருக்கும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள். பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல பலனை பெறுவார்கள். இருப்பினும் சில முக்கியமான பணிகளுக்கு செலவழிக்கும் முன் நீங்கள் சிந்திக்க வேண்டும், இல்லையெனில் உங்கள் நிதி சுமை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனம் தேவை. சொத்துக்கள் மற்றும் வாகனம் சார்ந்த விஷயங்கள். சில புதிய அசையும் அல்லது அசையா சொத்துக்களை வாங்கலாம். நவீன ரக மின்சார மற்றும் மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள். ஒரு வகையில் இது உங்களுக்கு நன்மை பயக்கும்.
ஆனால் வேறுவிதமாக கூறினால் செலவுகள் தொடர்ந்து அதிகரிக்கும். ஆகையால் சிந்தித்து செயல்படவும். உடல் நலம் சார்ந்த விஷயங்கள். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக மாதத்தின் முதல் பாதியில் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது சாதகமாக இருக்கும். எந்தவொரு நாள்பட்ட நோயிலும் கவனமாக இருங்கள் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தை முழுமையாக கவனித்துக் கொள்ளுங்கள். இதனால் எந்த பெரிய பிரச்சனையும் உங்களை தொந்தரவு செய்யாது. தொழில், வேலை மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள். அலுவலகத்தில் உற்சாகமாக செயல்படுவீர்கள். உங்கள் ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும். சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள். பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளவு உழைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு லாபம் கிடைக்கும். நீங்கள் கடினமாக உழைத்து பணியில் உங்களை நிரூபிக்க முயற்சிப்பீர்கள். நீண்ட நாள்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு ஏற்படும். மேலதிகாரிகளின் அன்பும் ஆதரவும் உங்களை உற்சாகப்படுத்தும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல பலனைப் பெறுவார்கள். இருப்பினும் சில விஷயங்களில் கவனத்தோடும் நிதானத்தோடும் செயல்பட வேண்டும். இல்லையெனில் தேவையில்லாத அலைச்சல், சுமை அதிகரிக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.